8 வருஷம் ஆச்சுங்க. இப்போ தான் வீடு கட்டினது 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்தில் வந்து இப்போ தான் ஓடையே வந்திருக்கு கட்டணுன்னு. சரி கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா ஒரு மீட்ரு எனக்கு இடம் வேணுங்க அப்படின்னாங்க. நான் பின்னால் உடச்சும் கொடுத்துட்டேன். உடச்சி கொடுத்து போட்டு 10-15 நாள் ஆச்சு உடச்சி கொடுத்து. அப்புறம் நேற்று வந்து வேலை செஞ்சாங்க. வேலையை செஞ்சு கீழே வந்து பில்லர் இருக்குது நோண்டிடாத, பில்லர் இருக்குது நோண்டிடாத அப்படின்னு அவன் வந்து இந்த வீட்டை வந்து இந்த இன்ஜினியருங்க இடிக்குவானுன்னா ஒரு குறிக்கோள் இல்லையே, போட்டு கீழே போட்டு நோண்டி. இப்போ இந்த தூர்வார பணிகளை வந்து அந்த கீழே நோண்டுனா இந்த திறமை இல்லாமல் வீடு இடிஞ்சு கொடுக்கணும் தெரியாதா? அதான் அவனுக்கே தெரியுங்க. அவனுக்கே தெரியும். உடச்சி கொடுக்க சொன்னா உடச்சும் கொடுத்தாச்சுங்க. ஒரு மீட்டர் கேட்டால் உடச்சி பின்னால் மேலிருந்து கீழே வரைக்கும். 35 வீடுக்கு வந்து பட்டா பூமி இல்லை, புறம்போக்கில் தான். ஆமாங்க, புறம்போக்கு தானுங்க. புறம்போக்கில் இப்படி ஒரு கான்ட்ராக்ட் வீடு கட்டிருக்கு, நீங்கள் மாநகராட்சி அதிகாரத்தை சொன்னீங்களா? இதே எல்லாத்துக்கிட்டையும் தெரியுங்க. கட்சியில் இருக்கிறவங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியுங்க. மாவட்டத்திலேருந்து எல்லாம் இங்கே வீடு இருக்கிறதே எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமே திரும்பியும் நான் போய் துணை மேயர்கிட்ட போய் பெடிஷன் கொடுத்தேன். அவர் இருந்துக்கிட்டு இந்த வீடுக்கு வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் இல்லை மாற்று இடம் கொடுத்துட்டு நீ வீட்டை இடிச்சுக்கோ அப்படின்னு துணை மேயரும் சொன்னாப்புல. எல்லாம் கட்சிக்காரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்து கான்ட்ராக்டுக்காரரையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாப்பு. இந்த மாதிரிங்க அவங்களுக்கு மாற்று இடத்த கொடுத்துட்டு நீ நோண்டிக்கோ அப்படின்னு தான் கலெக்டர் வரைக்கும் பெடிஷன் போயிருக்கு. 35 வீடும் வந்து இந்த பீம பெரின்னு சொல்லிப்பட்டு அது மட்டும் தான் மணிக்கார இடத்துல கட்டிட்டு. ஆமாங்க, அது மட்டும் தான் கட்டிட்டு இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு ரூபாய், வேற ஒன்றும் இல்லைங்க. கரண்ட் பில்லும் கட்டிட்டு இருக்கிறோம் இந்த நம்ம லைன் எடுத்ததுக்கு. அப்போ வீடு இடிஞ்சு விழும்போது யாரும் இல்லை வீட்டில் ஆள் இல்லைங்க. வீட்டுக்குள்ளார பூந்துட்டு வெளியே வந்தோடனே அப்பதான் வெளியே வரோம். பில்டிங்கே அப்படியே உள்ளுக்குள்ள சாஞ்சிருச்சு. அதிகாரிகள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அதிகாரி பார்த்துட்டு காலையில் வாங்க சிஎஸ்ஆர் போட்டு தரேங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு இருக்கு.